சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் வந்து அவங்களுக்கு கிடைச்ச காலேஜ் சீட்டை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அடிக்கடி அதை எடுத்து எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு ஒரு போஸ்ட்மேன் வராரு. மேடம், இங்கே தமிழ்ச்செல்வி யாரு அப்படின்னு கேட்கும்போது, என்னப்பா விஷயம் அப்படின்னு வேகமாக வசந்தி வர்றாங்க. அம்மா, தமிழ்ச்செல்விக்கு ஒரு போஸ்ட் வந்திருக்கு, இங்கே தான் இருக்காங்களா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாப்பா, அவள் என் மக தான், இரு நான் வர சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வசதி வந்து வேகமாக தமிழை கூப்பிட்றாங்க. ஏ தமிழ், இங்கே வாபுல, உனக்கு ஏதோ போஸ்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தமிழை கூப்பிடுறாங்க. தமிழும் சைன் பண்ணி அதை வாங்கிட்டு உள்ளே போயிட்டு என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து பார்க்குறாங்க. அதில் டிவோர்ஸ் நோட்டீஸ் அப்படின்னு எழுதியிருக்கு. இதை பார்த்துட்டு தமிழ் அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க. எவ்வள என்னப்புல, என்னது இதை பார்த்ததுமே ஒரு மாதிரி ஆயிட்ட, கண்ணெல்லாம் கலங்குது, என்ன தமிழாச்சு அப்படின்னு அவங்க அம்மா கேட்குறாங்க. அம்மா, அவர் எனக்கு விவாகரத்து நோட்டீஸ் அனுப்பியிருக்காருமா அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டுட்டு வசந்தி கத்த ஆரம்பிச்சுறாங்க. என்ன தமிழ் இப்படி சொல்ற? ஏதோ உன்னைய கோபத்தினால தள்ளி வச்சிருக்காங்க அப்படின்னு நினைச்சா இப்போ என்னடானா விவாகரத்து வரையும் போயிட்டாங்க. அவங்க பிள்ளைய நீ வயிற்றுல சுமந்துக்கிட்டு இருக்க, அது கூடவா தெரியல அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி ஒரு பக்கம் கத்துறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்பத்தாவும் கேட்குறாங்க, என்ன மாப்பிள்ளை இப்படி பண்ணிட்டாரு தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அழுதுகிட்டு இருக்காங்க. எதுக்கு அழுகுறீங்க? இப்போ என்ன நடந்துச்சு? இதுதான் நமக்கு தெரிஞ்ச விஷயமாச்சே, இதெல்லாம் பண்ணுவாருன்னு எதா இருந்தாலும் ஏத்துக்கிறதுல தான் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்றாங்க. உடனே வசந்தி சொல்றாங்க, தமிழே, நீ அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுத்துறாத, கொஞ்ச நாள் பொறு, பார்த்துக்கலாம், நீ விவாகரத்து மட்டும் கொடுத்துறாத தமிழே அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க. சரிம்மா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வந்து எதுவுமே பேசாம அமைதியா இருக்காங்க. தமிழும் சேதுவும் ஒன்றாயிருந்த நாட்களை தமிழ் நினச்சி பார்க்குறாங்க. இவ்வளோ ஒன்னாவும் பாசமாவும் அன்பாவும் இருந்தோம், இப்போ விவாகரத்து வரையும் போயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் அழுதுகிட்டு இருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ் எங்கேயோ கிளம்பி போகிறாங்க. எங்கடி போகிற அப்படின்னு வசந்தி கேட்குறாங்க. அம்மா, எனக்கு மனசு ஒரு மாதிரியா இருக்கு, நான் கோயில் வரையும் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வேகமாக வந்துட்டு கோயிலுக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு சாமியை கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. எனக்கு என்ன முடிவு எடுக்கிறதுனே தெரியல கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு சாமியை கும்பிட்டு தமிழ் வந்து மனசுல ஒரு குழப்பத்தோடையே உட்கார்ந்துருக்காங்க. கரெக்டா சேதுவும் அந்த பக்கம் சாமி கும்பிட வந்திருக்காரு கோயிலுக்கு. தமிழ்ச்செல்விக்கு விவாகரத்து கொடுத்துட்டோம் அப்படின்றத அவர்னால ஏத்துக்கிறவே முடியல. அப்பா கிட்ட வேற சொல்லிட்டோம், இனிமே நம்ம மாற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சேது வந்துட்டு மனசு இல்லாம கோயிலுக்கு வந்து சாமி கும்பிட வந்திருக்காரு. அப்புறம் தமிழ் என்ன பண்றாங்க அப்படின்னா, எந்திரிச்சு போகும்போது திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. அங்க உள்ளவங்க எல்லாம் கூடிடுறாங்க. இந்த பிள்ளைக்கு ஏதோ ஆயிருச்சு, தண்ணியை தொளிங்க, தண்ணியை எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. தண்ணி தொளிச்சு பாக்குறாங்க. தமிழ் எந்திரிக்கவே இல்லை. தமிழ் மயக்கத்திலே கிடக்காங்க. ஐயோ, என்னன்னு தெரியலையே, இந்த பிள்ளை புள்ளத்தாச்சி பிள்ளையான்னு கூட தெரியல, இப்படி மயக்கம் போட்டு விழுந்துருச்சே, யாராவது வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உள்ளவங்களாம் கூப்பிடுறாங்க. சேது அங்கிருந்து போறாரு. என்னம்மா ஆச்சுன்னு கேட்கும்போது, இங்கே ஒரு பொண்ணு மயக்கம் போட்டு விழுந்துருச்சுப்பா, ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போனோம், செத்த காரு கிரு வச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது, கண்டிப்பா வாங்க தூக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு விலகி பார்த்தா அங்க தமிழ் மயக்கம் போட்டு விழுந்துகிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு சேது வந்து அப்படியே நிக்கிறாரு. என்னப்பா தம்பி அப்படியே நின்றுட்ட, தூக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு சேதுவை சொல்லவும் சேது வந்துட்டு அவங்க சொல்ல தட்ட முடியாம தமிழை தூக்கி கார்ல போடுறாங்க. சரிப்பா தம்பி, நீ ஆஸ்பத்திரியில் கூட்டிகிட்டு போய் சேர்த்துருப்பா, நாங்கள்லாம் ஒரே வேலையாக இருக்கோம், நீ போய் சேர்த்துட்டு அவங்க வீட்டில் யாருக்காவது ஃபோன் பண்ணு அப்படின்னு சொன்னதும் சரி அப்படின்னு சொல்லிட்டு சேது வந்து தமிழை படுக்க வச்சு ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே போயிட்டு சேர்த்துட்டு டாக்டரு தமிழை செக் பண்ணி பார்க்குறாங்க. தமிழை செக் பண்ணி பார்த்துட்டு டாக்டர் சொல்கிறாங்க, இந்த பொண்ணு இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, அதனால அவங்க சத்தான உணவுகள்லாம் சாப்பிடணும், அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு மாத்திரையெல்லாம் வேலைக்கு கொடுத்துருக்கோம், அதையும் அவங்க சாப்பிடலை, அதனால தான் அவங்களுக்கு திடீர்னு இப்போ மயக்கம் வந்துருச்சு, இவங்க ரொம்ப வீக்கா இருக்காங்க அப்படின்னு டாக்டர் வந்து சேது கிட்ட சொல்றாங்க. சேது வந்து எதுவுமே சொல்லாம அமைதியா நிக்கிறாரு. என்னங்க, நீங்க அவங்களோட ஹஸ்பண்ட் தானே அப்படின்னு கேட்கும்போது சேது வந்துட்டு ஆமா அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்புறம் தமிழ் முழிச்சு பாக்குறாங்க. நான் எங்க இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒன்றும் இல்லை, பயப்படாதீங்க, நீங்க கோயிலில் மயக்கம் போட்டு விழுந்துட்டீங்க, உங்களோட ஹஸ்பண்டு தான் உங்களை கூட்டிகிட்டு வந்தாரு அப்படின்னு டாக்டர் சொல்லவும், என்னது ஹஸ்பண்டா அப்படின்னு கேட்கும்போது வேகமாக சேது வந்து பார்க்குறாரு. நீங்கள் எதுக்கு என்னை கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படின்னு தமிழ் கேட்குறாங்க. ஏதோ ஒரு பொண்ணுக்கு உதவி செய்யலான்னு வந்தா நீ இருக்க அந்த இடத்துல என்னால் எதுவுமே சொல்ல முடியலை, அதனால தான் நான் உன்னை கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு சேதுவும் சொல்கிறாரு.
தமிழ் வந்து சேதுவை முறைச்சு பார்க்குறாங்க. சேது கேட்குறாரு தமிழ்கிட்ட, நீ ஏன் மாத்திரையெல்லாம் போட மாட்டியா? சத்தான சாப்பாடெல்லாம் சாப்பிட முடியாதா உன்னால? இங்கே வந்து இப்படி மயக்கம் போட்டிருக்க, வயிற்றுல புள்ளைய வச்சிருக்கோம்ன்றது கூடவா உனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சேது வந்து தமிழ்கிட்ட கேட்குறாங்க. உடனே தமிழும் சொல்கிறாங்க, ஓ உங்களுக்கு இப்போதான் அதெல்லாம் தெரியுதா? விவாகரத்து நோட்டீஸ்லாம் அனுப்பியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வந்து சேதுக்கிட்ட சொல்லவும் சேது வந்துட்டு அப்படியே எதுவுமே சொல்ல முடியாமல் நிற்கிறாங்க. எனது விவாகரத்து நோட்டீஸ் வந்துருச்சா அப்படின்னு சேதுவும் அதிர்ச்சியாக கேட்குறாரு. ஏன் உங்களுக்கு தெரியாதா? உங்களுக்கு தெரியாமையா வந்து நடந்திருக்கோம் அப்படின்னு தமிழும் கேட்குறாங்க. எனக்கு தெரியும், ஆனால் இவ்வளோ சீக்கிரம் அனுப்புவாங்கன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சேதுவும் சொல்கிறாரு. தமிழும் சேதுவும் இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுதான் அடுத்தடுத்து நடக்க போகுது. ஓகே விவோஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.